வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டர்ம் 3 யூனிட் 2 இன்டிஜர்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 2.1 7 சம் பார்க்கலாம். ஃப்ரம் த நம்பர் லைன் ஐடென்டிஃபை த கரெக்ட் அண்ட் த ராங் ரெப்ரசன்டேஷன்ஸ் வித் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு நம்பர் லைன் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் எது கரெக்ட் எது ராங்னு ஒரு ரெப்ரசன்டேஷனோட வித் ரீசன். அப்புறம் ராங் ரெப்ரசன்டேஷன் கரெக்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு கேட்கணும், அதோட நம்ம ரீசனும் எழுதணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசன்னா என்ன? integer 2 is marked wrongly, integer 4 is marked wrongly, integer 5 is marked wrongly, negative integers are marked wrongly. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரீசன் எழுதணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷின் இங்கே எப்படி இருக்குன்னா 0 இருக்குது, 2 4 6 8 10 12 14 இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் 0 1 -1 -2 -3 -4 and then -5 இருக்குது. ஜீரோக்கு இந்த பக்கம் உள்ளலாம் என்னது 2 4 6 8 10 12 என்னது கரெக்ட், அதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ இந்த பக்கம் ஜீரோக்கு இந்த பக்கம் உள்ளலாம் கரெக்டு, இந்த பக்கம் உள்ளலாம் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். எப்படி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் நீங்கள் சொல்கிறோம்னா -1 -2 -3 -4 -5 அந்த மாதிரி இருக்கிறனால இது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லக்கூடாது, நெகட்டிவ். இந்த பக்கம் உள்ளது 2 4 6 8 ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே வரல. ப்ளஸ் வந்து இருந்துச்சுனாலும் அது பாசிட்டிவ் தான் சொல்லுவாங்க, வரலனாலும் பாசிட்டிவ் தான். இப்போ நீங்கள் அது வந்து ராங்குன்னு சொல்வீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக சொல்வீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்வீங்க? இந்த பக்கம் 2 இருக்குது, 4 6 8 10 12 இருக்குது, இந்த பக்கம் 12 இல்லை, அந்த மாதிரி தான் சொல்வீங்க. அந்த மாதிரி இங்கே 12 இருந்துட்டு இந்த பக்கம் 12 இல்லைன்னா அது ராங் கிடையாது, தட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? இது 12 இருக்குது, ஸோ இதனால நம்மளுக்கு இப்போ ராங் கிடையாது. எதனால ராங்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் இங்கே 1 காணோம், இங்கே 1 காணோம், இங்கே 2 வந்துருக்கு, 3 காணோம், 4 வந்துருக்கு, 5 காணோம், 6 வந்துருக்கு, 7 காணோம், 8 வந்துருக்கு, 9 காணோம், 10 வந்து 7 காணோம், 12 வந்துருக்கு, 13 காணோம், 14 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ராங். இப்போ நான் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி போல் எழுத போகிறேன்னா ராங். நீங்கள் ராங் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ்லி மார்க்னு எழுதிக்கலாம், இல்லைனா ராங் இன்டிஜர்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ்லி மார்க்னு எழுதிக்கலாம். நான் இங்கே எப்படி எழுதிக்கேன்னா ரீசன் ராங் இன்டிஜர்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ்லி மார்க்டு எழுதியிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான சம் தான், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.